ஜெய் ஸ்ரீராம். சத்குரு சாய்நாதரின் அருளாசியோடு உங்கள் வேண்டுகோளுக்கிணங்க நவம்பர் மாதத்திலே ஒரு காசி யாத்திரை, குறைந்த கட்டண காசி யாத்திரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதமான ஒரு ரம்மியமான கால சூழ்நிலையில் காசியை அனுபவிக்க நீங்கள் தயாராக இருந்தால் உடனடியாக தொடர்பு கொள்ளவும். இன்று முதலே முன்பதிவு தொடங்கிவிட்டது. காத்திருக்கலாம் என்றால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஏனென்றால் இந்த சூழ்நிலையில் காசி யாத்திரைக்கு நிறைய பேர் விரும்பி செல்வர். எனவே ரயிலிலே டிக்கெட் கிடைப்பது கடினமாகிவிடும். ஆகவே இந்த சூழ்நிலையில் இந்த இதமான தருணத்தை அனுபவிக்க தயாராக இருக்கக்கூடிய அனைவரும் உடனடியாக தொடர்பு கொண்டு காசி யாத்திரைக்கு முன்பதிவு செய்து கொள்ள அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள் அனைவரும். காசி, அயோத்தி, திரிவேணி சங்கமம், கயா அனைத்தையும் தரிசனம் செய்துவிட்டு வருவோம். குறைந்த எண்ணிக்கையிலான டிக்கெட்டுகளே இருப்பதால் விரைவில் தொடர்பு கொள்ளவும். தினசரி 3 வேளை சைவ உணவு சமையலர்களை வைத்து சமைத்து கொடுக்கப்படும். இந்த யாத்திரைக்கான கட்டணம் 7500 என்று நாங்கள் நிர்ணயம் செய்துள்ளோம். வழக்கம் போல ரயில் பயணத்தின் போது உணவு நாங்கள் கொடுப்பதில்லை. மற்றபடி தங்குமிட வசதிகள் உங்களுக்கு இந்த கட்டணத்திலேயே அடங்கிவிடும். தங்குமிட வசதிகள் என்பது அறைகள் எல்லாம் கொடுக்க மாட்டோம். எப்போதும் நமது ஹால் வசதி தான் நமது யாத்திரையிலே. அதே போல் அங்கே உள்ளூர் சுற்றி பார்க்கக்கூடிய பொதுவான ஏற்பாடுகளான பஸ்ஸு, ஆட்டோ, ஜீப்பு போன்றவைகள், படகு சவாரி போன்றவைகள்லாம் இந்த கட்டணத்திலே அடங்கிடும். ரயில் என்பது ஸ்லீப்பர் கட்டணம் தான். நாங்கள் அதாவது படுத்துக்கிட்டு போகக்கூடிய செகண்ட் கிளாஸ் ஸ்லீப்பர் ரயிலுக்கு தான் இந்த கட்டணம் நாங்கள் நிர்ணயம் பண்ணியிருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு ஏசி வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா அதுக்கு என்ன கூடுதல் கட்டணம் ஆகுமோ அதை நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எப்போதும் போல் இருக்கக்கூடிய நடைமுறைகள் தான். மற்றபடி அங்கே தங்குமிடங்களில் அறைகள் வேணும்னு கேட்டிங்களா, அந்த சூழ்நிலையில் நம்ம எங்கே தங்குறோமோ அந்த இடத்துல அறைகள் இருந்ததுன்னா உங்களுக்கு எடுத்து கொடுக்கப்படும். இல்லைனாக்கா நம்ம பொதுவான வசதிகள் என்னவோ அதை தான் நீங்கள் உபயோகப்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். இதை கவனத்தில் எல்லோரும் வச்சுக்கோங்க. ஜெய் ஸ்ரீராம். வாழ்க வளமுடன். சிவாய நமக.